திலீப்குமார், ஜீவிதலட்சுமி தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவங்களுடைய பேரன். நான் இந்த ஸ்கூல்ல நம்ம ஹெச்எம்காக தான் சேர்த்தேன். ஏன்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூல்ல தான் போய் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் கேட்டுட்டு இருந்தேன். ஜஸ்ட் வந்து பார்க்கலான்னு வந்தோம். அங்க இருந்த குழந்தைங்க வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க. அங்க இருந்து வரும்போது ஏன்னா ஒரு ஹெச்எம் பார்த்தாலும் மிஸ்ஸை பார்த்தாலும் இவங்க குழந்தையோட உட்காந்து குழந்தையாவ வந்து பேசிக்கிட்டு தள்ளி தரவிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் முடிவு பண்ணா இங்க சேர்த்துடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 3 இயர்ஸ் கண்டினியூ பண்றாங்க அவங்க கிளாஸ்மேட்ஸ். ஸோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் அவங்க நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு நாங்க ஃபீல் பண்றது. ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலா இந்த மாதிரி மிஸ் ஹெச்எம்லாம் கிடைக்கிறதுக்கு எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ இங்க இருக்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ளஸ் தான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ பேரண்ட்ஸ் உங்களுடைய இந்த இதெல்லாம் வார்த்தைகளெல்லாம் எங்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. இன்னும் எங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றுவோம் என்று உறுதி கூறுகிறோம். ஒரு வாரம் அலைய விட்டேன். நீ பிரைவேட்ல வச்சிருக்க போனா திரும்ப டெய்லி வந்து நின்று பேசிட்டு போவோம். சரியா? உங்களுக்காக தான் மேடம். சீரியஸாவே உங்களுக்காக தான். பசங்களோட உட்கார்ந்து கொரோனா டைம் கூட பசங்களோட உட்கார்ந்து ஏதாச்சும் பேசிட்டு உட்கார்ந்துருக்கேன். பிள்ளைங்க ஆளுங்க இல்லையா? அப்புறம் ஆபீஸ்ல இருந்தோட பார்த்தோம். ஒரு 1 வீக் அலைய விட்டு அப்புறம் தான் சேர்த்தாங்க. இப்ப எல்லா உதவிகளுமே அவங்க ஃபுல்லா ஆட்டோல நமக்கு தண்ணி எல்லா பாட்டில் வந்து கொடுத்தாங்கல்ல எல்லாமே அவங்க ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டா ஃபுல்லா நிறையா வந்து இறங்கிடும். நமக்கு தேவையானது எல்லாமே. தேங்க்யூமா. தேங்க்யூ மிஸ். அதாவது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பு இருக்கிற இடத்துலதான் உண்மையான அன்பு இருக்கணும். அப்படித்தானே? நாமளே நம்ம குழந்தை மேல எப்படி கண்டிப்போம்? ஐயோ என் குழந்தை தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு தான் நீங்க ஒவ்வொரு பேரண்டும் கண்டிப்பீங்க. ஏன்னா அந்த அன்பு உங்ககிட்ட இருக்கு. பெற்றோராகிய அந்த அன்பு நம்ம தலைமை ஆசிரியர்கிட்ட இருக்கு. அதனாலதான் கண்டிப்பாங்களே தவிர அதே நேரத்துல கொஞ்சம் வாங்க பாருங்க குழந்தைங்களை. அது அழுதாலோ ஏதாவதுனா டீச்சர்ஸை கேட்பாங்க, என்ன மிஸ் கவனிக்கலையா நீங்க, ஏன் குழந்தை விழுந்துட்டது? அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர் கிடைத்ததுக்கு நம்ம அனைவருமே நம்ம பெருமைப்படணும். ஓகேவா? இப்போதே என்னோட ஸ்டூடெண்ட் என்னோட படிச்ச பொண்ணுதான் அனிதா. இப்ப அவ குழந்தைங்க இங்க படிக்கிறாங்க. சரியா? அவங்க ஆக்சுவலா மேரேஜ் ஆகி வேற ஊருக்கு போனா ஆனாலும் நம்ம ஸ்கூல்ல தான் போய் சேர்ப்பேன் என் குழந்தைங்களை, ஏன்னா நான் படிச்ச ஸ்கூலு அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறேன். ஸோ இப்போது அனிதா அவர்களை அன்புடன் அழைக்கிட்டேன். சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்கூல் இவ்வளவு பெருசா வளர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஹெச்எம் மேம் தான். நல்லாவே பண்ணிட்டு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே. இங்க இருக்கிறது எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நம்ம குழந்தைய சேர்க்கிறோம்னா அதே மிஸ் 5th வரைக்கும் வராங்க. இது என் பையனே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா 5th வரைக்கும் அதே